உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஸோ YBS டாக்டர் ஸ்ரீ ரமணன் நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு நம்மளோட குழந்தைங்களுக்கு. நம்மளோட தமிழ் சமுதாயம் நம்ம பார்த்தோன்னா ஹிந்தி ஒரு கட்சி இருந்துச்சு. ரெண்டாவது என்ன தப்புனா நீங்கள அந்த காசு நீங்க திருடல. மூணாவது தப்பு என்ன, NGOக்கு அவங்கள அந்த காசு கொடுக்கல. மித்ரா மூலம் 168 ஆலயங்களுக்கு 3.36 மில்லியன் ரிங்கிட் நிதி. 4000 சிறுவர்களின் கல்விக்கு விடிவு அதிரடியாக தொடக்கி வைத்தார் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன். இந்திய சமூகத்தின் ஆன்மீக அடையாளத்தை பாதுகாக்கவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களின் கல்வி சுமையை குறைக்கவும் மடானி அரசாங்கம் இன்று களமிறங்கி உள்ளது. சரம்பான் விஸ்மா சீலோன்ஸில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் 168 இந்து ஆலயங்களுக்கான 3.36 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியும் 4000 B40 குடும்ப சிறுவர்களுக்கான கல்வி மானிய திட்டத்தையும் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் இன்று நேரில் வழங்கி தொடக்கி வைத்தார். தரை மட்டத்திலிருந்து சமூகத்தை உயர்த்துவதே மடானி அரசின் இலக்கு என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று அமைச்சர் விநியோகித்த இந்த நிதி உதவிகள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் மக்களின் கைகளில் சேரும் நேரடி நிவாரணமாக அமைந்தன. 4 முதல் 6 வயதுடைய 4000 சிறுவர்களின் கல்வி மற்றும் ஊட்டச்சத்தில் சிறந்து விளங்க தலா 230 ரிங்கிட், 150 ரிங்கிட் கல்வி கட்டணம், 80 ரிங்கிட் உணவுத் தொகை மாதந்தோறும் வழங்கும் இந்த திட்டம் ஏழை மாணவர்களின் கல்வி பாதையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. அதேபோல் ஆன்மீகத்தின் ஊற்று கண்களான ஆலயங்களை வலுப்படுத்துவதில் அரசு காட்டும் உறுதிக்கு இன்று வழங்கப்பட்ட இந்த 3.36 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இதுவரை மொத்தம் 627 ஆலயங்களுக்கு 12.54 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை வழங்கியுள்ள மடானி அரசு ஆலயங்களை வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் சமூக மேம்பாட்டின் மையங்களாக மாற்றும் தனது தொலைநோக்கு பார்வையை இன்று மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்த நிதியை ஒரு தர்ம காரியம் என உணர்ந்து மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் கையாள வேண்டுமென்று ஆலய நிர்வாகங்களை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் Anthony Loke, tahniah kepada Datuk Seri Ramanan kerana selepas Mitra dipindahkan di bawah Kementerian Sumber Manusia, saya nampak sekarang ini begitu laju, begitu cepat, banyak peruntukan-peruntukan turun, dan yang paling penting lepas Datuk Seri Ramanan jaga Mitra, julung kalinya Mitra punya peruntukan tambah 50% lagi. Tahun ini 150 juta. Ini kehebatan Datuk Seri Ramanan. Mitra sudah dah bertahun-tahun dah. Saya rasa dah lebih 10 tahun penubuhan Mitra. Dan setiap tahun peruntukan Mitra daripada belanjawan adalah 100 juta. Sudah sekian lama 100 juta. Hanya tahun ini ditambah sehingga 150 juta. Sekali naik saja 50%. Jadi tahniah sekali lagi kepada Mitra dan juga kepada Datuk Seri Ramanan. இந்நிகழ்வில் மனிதவள அமைச்சின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் அஜி முகமது ஷஹாரின் பின் உமர், மித்ரா தலைமை இயக்குனர் ரவீந்திரன் நாயர், சட்டமன்ற உறுப்பினர்களான அருள்குமார் மற்றும் குணசேகரன், செனட்டர் தியாகராஜா மற்றும் நெகிரி சிம்பிளான் அடிலான் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடந்த 2023 முதல் மடானி அரசு இந்திய சமூகத்திற்காக செய்துள்ள சேவைகள் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல. அது ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு. 2025ஆம் ஆண்டில் மட்டும் SDR மற்றும் சாரா திட்டங்கள் மூலம் இந்தியர்களின் கைகளுக்கு வந்து சேர்ந்துள்ள 1 பில்லியன் ரிங்கிட் நிதி இந்த அரசாங்கத்தின் உண்மையான கரிசனத்திற்கு சான்றாகும். தர்மத்தை பின்பற்றினால் தெய்வம் துணை நிற்கும் என்று கூறிய அமைச்சர் ஆர் ரமணன் சமூகத்தை பிளவுபடுத்தும் வதந்திகளை புறந்தள்ளிவிட்டு நாட்டை வளப்படுத்தும் மடானி அரசின் இந்த நீண்டகால பயணத்தில் அனைவரும் கைகோர்க்க வேண்டுமென்று அறைகூவல் விடுத்தார். இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட சமுதாயம் நிறைய பேர் இங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க. மற்ற பேர் வெளியே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எப்படி இந்த சமுதாயம்
நம்மளை உடைக்கணும். ஏன் உடைக்கணும்னா நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு வந்து ஜோவில் வந்து தேர்தல் ஓடுது. யார் வந்து முக்கியமான முடிவு எடுப்பாங்க? நம்மளோட சமுதாயம் தான். அந்த முக்கியமான முடிவு எடுப்பாங்க. ஏன் நான் அது சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நம்மளோட மலாய் கட்சிங்க வந்து பிரிக்காத்தானி நேஷனல் இருக்காங்க, அம்னோ இருக்காங்க, அம்மானா இருக்காங்க. சின்ன கட்சி வந்து நம்ம பார்த்தோன்னா டிஏபி இருக்காங்க, எம்சிஏ இருக்காங்க. நம்மளோட தமிழ் சமுதாயம் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்தி வந்து ஒரு கட்சி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்மளோட சமுதாயம் வந்து சொந்தமாக நம்ம யோசித்து நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். எங்கே நம்ம ஓட் பண்ண போகிறோம்? 20 வருஷம் வந்து எத்தனை பிரதமர் வந்து வந்துட்டே போயிருக்காங்க. மித்ராவோட காசு ஒரு வாட்டி அவங்க ஏற்றுனாங்களா? இல்லை. இந்த பிரதமர் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. 100 மில்லியனுக்கு 150 மில்லியனுக்கு ஏற்றிருக்காங்க நம்மளோட யூனிவர்சிட்டி பிள்ளைங்களுக்கு. ஆனால் புது லேப்டாப் நம்ம கொடுத்துருக்கோம் 3000 பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ. டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு 1000 பேர் மேலே நம்மளை வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தடிக்காவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளை இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கேபி மித்ராக்கு நம்மளை ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய கேபி வந்திருக்காங்க, போயிருக்காங்க. இது வந்து 2வது வாட்டி நம்மளோட கேபி இருக்காங்க. மொதல் வாட்டி இருந்தாங்க, 2வது வாட்டி அவங்க வெளியே அனுப்புனாங்க, 3வது வாட்டி நான் எடுத்து திருப்பி போட்டிருக்கேன். ஏன் வந்து இது நான் செஞ்சுருக்கேன்? அவங்கள வந்து ஆகப்பெரிய தப்பு வந்து என்ன, அந்த 100 மில்லியன் வந்து அவங்கள முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சமுதாயம் வந்து அவங்கள வந்து அந்த காசு ஃபுல்லாக எடுத்து நம்மளோட சமுதாயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அதான் வந்து உங்களோட தப்பு ரவி. அது வந்து ஒன்று. 2வது வந்து என்ன தப்புனா, நீங்கள் அந்த காசு வந்து நீங்கள் திருடல. 3வது தப்பு என்ன, என்ஜிஓக்கு வந்து அவங்க அந்த காசு கொடுக்கல. அது எல்லாம் உங்களோட தப்பு ரவி. ஆனால் பரவாயில்ல, இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்தோன்னா இது வந்து 3வது வாட்டி நீங்கள் இருக்கீங்க ரவி. 2023 நம்ம ஃபுல்லாக அந்த 100 மில்லியன் நம்மளை வந்து சமுதாயங்கிட்ட நம்மளை வந்து கொடுத்துருக்கோம். 2024 ஃபுல்லாக வந்து அந்த காசு வந்து நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்துக்குவோம். இன்னைக்கு வந்து 2025 இருக்கோம். 25 பட்ஜெட் ஆஃப்கோர்ஸ் ஃபார் 2026. பட் 150 மில்லியனுக்கே நம்மளுக்கு வந்திருக்கோம். டோன்ட் வரி. எப்படியாச்சும் வந்து இந்த காசு வந்து நம்ம நல்லா முடிச்சுட்டு சமுதாயத்தோடு வந்து சேரும். நம்மளோட சமுதாயம் வந்து காமிக்கணும் என்ன நம்மளுக்கு தேவை, என்ன நம்மளுக்கு வேணும், என்ன நம்மளுக்கு நல்லது, எது வந்து நம்மளுக்கு தேவை. நம்மள அது சொல்லனா, நம்மள அது வந்து காமிக்கலன்னா யாருக்கு தெரியும் உண்மையாலே? அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம செய்கிறோம். நம்மளோட கூட்டாளிங்க கிட்ட, நம்மளோட கூட்டாளிங்களோட ஃபேமிலி, நம்மளோட சொந்த வந்து ஃபேமிலி நம்மளை வந்து சொல்லணும். இது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட நாட்டில் வந்து 527 தமிழ் ஸ்கூல் இருக்குது. 500 ஸ்கூல் மேலே இருக்குது. ஆனால் இன்னும் 6 ஸ்கூல் வந்து இந்த மனுஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. எந்த மனுஷன் வந்து, எந்த பிரதமர் வந்து இன்னும் கூடிய வந்து தமிழ் ஸ்கூல் கொடுப்பாங்க? நம்மளோட நாட்டில் வந்து இந்தியாவில் இருக்க தமிழ் ஸ்கூலும் வந்து 520 ஸ்கூல் இல்லை, நம்மளதான் கூட. கரெக்டா? உண்மையா இல்லையா? ஆனால் இந்த மனுஷன் வந்து அவ்வளோ முக்கியம். அவங்கள வந்து நம்மளோட சமுதாயக்காக அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் 6 ஸ்கூல் வந்து அவங்கள ஏற்றிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாம் நம்மளை வந்து அவங்கக்கிட்ட ஒரு நன்றி நம்ம காமிக்கணும். இல்லைன்னா அவங்கள என்ன யோசிப்பாங்க, எந்த மனுஷனும் சரி அவங்கள என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அவங்க வந்து உண்மை சொல்ல அந்த மாதிரி தான். இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, தேவைப்படலை. ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நம்மள வந்து இந்த NGO கிட்ட கொடுத்து நீங்கள் போயிட்டு காசை வெளியாக்குங்க, அந்த ஆள்கிட்ட நம்ம கொடுத்து நீங்கள் போயிட்டு இந்த காசை வெளியாக்குங்க, அந்த மாதிரி நம்ம செய்யலை. எல்லா பெனிஃபிட்டை வந்து எல்லா பொண்ணையும் வந்து நீங்களே பார்க்குறீங்க. அவங்கள வந்து ஸ்டேஜில் வந்து அவங்களோட கையில் அவங்கள வாங்கிட்டு போகிறாங்க.
ஸோ சில பேர் வந்து அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது சரியா இல்லை, அது சரியா இல்லை. நம்மளை அது கண்ணுக்கு போடணும்னா ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது இந்த நாட்டில். நீங்க சொல்கிற மாதிரி எவ்வளோ நம்மளை கொடுத்தாலும் பத்தாது, எந்த சமுதாயமும் சரி. ஸோ நம்மளை வந்து கூட கேட்போம், ஆனால் மக்களை வந்து கேட்கணும். மக்களை வந்து இந்த ப்ரோக்ராம் நல்லது, இந்த ப்ரோக்ராம் நம்மளை வந்து இன்னும் கூடியா நம்ம செய்யணும், இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லது, இந்த ப்ரோக்ராம் வந்து அடிஷனல் ஆள்கிட்ட நம்மளை கொடுத்தாகணும், மக்கள் சொல்லணும். அப்போதான் வந்து பிரதமர் வந்து கேட்பாங்க, ஓ மக்கள் சொல்கிறாங்க, அத்தனை பேர் தேவைப்படுது, நம்ம கொடுப்போம். ஆனால் எல்லாம் வாங்கிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா எப்படிலாம் பிரதமருக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து தேவை, சமுதாயம் வந்து தேவை, கூடியா நம்மளை கொடுக்கணும், இன்னும் நிறைய பேர் நம்மளை கொடுக்கணும். எங்கேருந்து அந்த டாட்டா வரும்? மக்களோட பேச்சிலேருந்து வரும், மக்களோட குரல்லேருந்து அது வரும். ஸோ மக்கள் சொல்லி ஆகணும். தர்மா மடானி ப்ரோக்ராம் எடுத்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி வந்து 3வது ஃபாஸா. ஓகே, ஃபாஸா சத்துவில் வந்து நம்ம ஏற்கனவே ஜனவரியில் செஞ்சுருக்கோம். 162 டெம்பிள், 3.24 மில்லியன். அது வந்து ஃபாஸா சத்துவில் ஃபுல்லாக வந்துட்டு பேமெண்ட் செஞ்சாச்சு. ஃபாஸா டூவாவில் வந்துட்டு இடையில தான் செஞ்சுருந்தோம், கலைமண்டபம் பிரிக்ஃபீல்ட்ஸில் செஞ்சுருந்தோம். அது வந்துட்டு 297 டெம்பிள், 5.94 மில்லியன். அண்ட் 3வது இன்னைக்கு வந்துட்டு டோட்டலாக 168 டெம்பிள் இந்த ஃபாஸா தீகாவில். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜோன்ஸ் லாட்டானில் வந்து நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த 40+ டெம்பிள் தான் வந்துட்டு இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஆனால் டோட்டலாக இந்த ஃபாஸா தீகாவில் வந்து 168 டெம்பிள், 3.36 மில்லியன். ஸோ டோட்டல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸா தீகாவோட சேர்த்தோன்னா 627 டெம்பிள்ஸ்க்கு வந்துட்டு 12.54 மில்லியன் நம்ம இதுக்கு அலோகேஷன் அப்ரூவல் செஞ்சுருக்கோம். ஏறக்குறைய வந்து ஏன்னா பிரதமர் சொன்னது வந்து 1000 டெம்பிள். ஸோ இப்போ இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு 373 டெம்பிள் இருக்குது. இந்த 373 டெம்பிளில் வந்து ஏறக்குறைய ஒரு 100+ டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் பத்தாத சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து இன்னும் அவங்களோட பேமெண்ட் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறோம். நம்மளும் டெம்பிள் கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களோட சப்மிஷன் செய்யறதுக்கு. ஒன்ஸ் இந்த இது கிளியர் பண்ணிட்டோம்னா ஏறக்குறைய இன்னும் பாக்கி ஒரு 100+ டெம்பிள் இருக்கும். ஸோ அந்த 100+ டெம்பிளுக்கு வந்து நம்ம திருப்பியும் ஒரு அப்ளிகேஷன் திறக்கிறோம் நிச்சயமாக. ஏன்னா அது வந்து போன இதில் யார் யார் விட்டு போயிட்டாங்களோ அப்ளிகேஷன் போட முடியலையோ அவங்க வந்துட்டு அந்த டெம்பிள் மட்டும் அவங்க அந்த அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து பை இயர் எண்ட்குள்ளே நம்ம 1000 டெம்பிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த 20 மில்லியன் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம என் பேர் மகேந்திரன். நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு புத்து விநாயகர் கோயில் ஆலயத்தில் இருக்கேன். இந்த மிட்ராக்கு ரொம்ப நன்றி. 20 கொடுத்துருக்காங்க. இந்த காசை வந்து நல்லா அருமையாக பயன்படுத்தணும், அந்த கோயிலுக்கு பயன்படுத்தி எல்லாத்துக்கும் நல்லா சேவை செய்யணுன்ட்டு வேண்டிக்கிறேன். என் பேர் எஸ் மாயழகு, தகப்பனார் பெயர் சோலை. இவங்க வந்து மோகனா, கன்னியப்பன். இவங்க அண்ணா ஆலய தலைவர், இவங்க ஆலய செயலாளர். பழங்காலத்து கோயில் ஸ்ரீ முருகன் ஆலயம் லோபாக்கில் இருக்குது, லோபாக் சிரம்பானில் இருக்குது. ஏறத்தாழ ஒரு 90 வருஷம் இருக்கும் அந்த ஆலயம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் எடுத்து செஞ்சு கும்பாபிஷேகம் 12ஆம் மாதம், அதாவது இதை முதல் தடவை எங்களுக்கு கிடைக்கிது. 20,000 கிடைக்கிது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பேருதவியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம தலைவர் டத்தோஸ்ரீ ரமணனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இன்றைய எங்களுக்கு கொடுத்த இந்த நன்கொடைக்கு நாங்கள் மிக நன்றி சொல்லிக்கிறோம். மித்ராக்கு மேலும் இதே போல் சேவைகள் நிறையா செய்யறதுக்கு எங்களுக்கு ஆதரவு அளித்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். என் பேர் வந்து ஜானகி. நான் வந்து தரிகா ஸ்ரீ ஜெயமாஸ் தங்காலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த மித்ராவோட இந்த பயன் வந்து எனக்கு 2022லேருந்து நான் பெற்று வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மித்ராவோட கொடுக்குற இந்த உதவி வந்து நாங்கள் எங்கள் இடத்துல உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என் தரிகா பாலப்பள்ளியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 6 மாணவர்கள் வந்து அறவே காசு கட்ட வசதி இல்லாதவங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து மித்ராவோட உதவி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பெற்றோர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி நிதி கிடைப்பதனால என்ன பயன் இருக்குன்னா நாங்கள் மேற்கொண்டு பல நிகழ்ச்சிகளை செய்ய எங்களால் முடியும். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி நான் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்ததில் வந்து
ஒய்பி ரமணன் அவர் வந்து இன்றைக்கி சொன்னார், ஏற்கனவே வந்து 1 மில்லியனில் தான் கிடச்சிது, இன்றைக்கி 1.5 மில்லியன் வந்து கிடைக்கிதுங்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அதை நாங்கள் எது தொட்டு சொல்லலான்னு பார்த்தாக்கா, எங்களுக்கு போன வருஷம்லாம் பிள்ளைங்களுக்கு உணவுக்கு வந்து 50 ரிங்கிட் கொடுத்தாங்க. ஸோ இந்த முறை வந்து எங்களுக்கு 80 ரிங்கிட் கொடுத்துருக்காங்க ஒரு மாணவர்களுக்கு. ஸோ அந்த வேலையில் வந்து மித்ராக்கு உண்மையிலே நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த வேலையில் எங்களோட மனமார்ந்த நன்றி சொல்கின்ற எல்லா ஆசிரியர்களும் சார்பிலையும் நன்றி, வணக்கம். என் பேர் தேவகி, மலாக்காவிலேருந்து வரேன். நம்ம தடிக்கா பேர் வந்து தடிக்கா இல்மு பக்தி. எங்களோட பாலர் பள்ளி வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான மாணவர்கள் இருக்காங்க. 2012 அதாவது 2010 நம்ம தொடக்கி இன்ன வரைக்கும் நம்ம அந்த தடிக்காவை நடத்திட்டு வரோம். நம்மளுக்கு வந்து நம்மளோட தடிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிட்டி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து படிப்பு மட்டும், அதாவது அகாடமிக்ன்ற பேரில் மட்டும் அகாடமிக் மட்டும் சொல்லிக் கொடுக்கல, மாரல் வேல்யூஸ், அதாவது தேவாரம், பஜனை, யோகா இதெல்லாம் நம்ம செய்கிறோம். நம்ம பள்ளியில் தமிழர்களோட உணவு தான் நம்ம வந்து பாரம்பரியமாக கொடுத்துட்டு வரோம் இத்தனை வருஷமாக, இவ்வளோ காலமாக. அது பார்த்திங்கன்னா வேறு என்ன நம்ம எல்லாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்மளோட இந்த தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ் பாடமும் அது ஒரு பாடமாக நாங்கள் சொல்லித்தரோம். அப்போ இங்கிலீஷ், மலை எல்லா பாடம் இருந்தாலும் தமிழும் ஒரு பாடமாக கருதுகிறோம். இப்போ எங்களோட தடிக்கா இல்மு பக்தியில் முழுமையாக இந்தியர் ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த B40 பேரண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நம்ம YB டாக்டர் ஸ்ரீ ரமணன் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு நம்மளோட குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மித்ரா ஏற்பாட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே, இவங்க வந்து என் கூட ஒரு 10 வருஷம் ஆண்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னோட assistant iwanga, தலைமை ஆசிரியர் assistant iwanga. Okey, nama saya Fatin dari Tadika Ilmu Bakti. Tadika kami dari Melaka, walaupun saya bekerja di Tadika Indian, Indian student. So for me, I'm happy with them and thank you so much to Mitra. This Tadika bukan sahaja academic, but dari segi moral value, pengajaran agama, makanan is very important. So thank you so much to Mitra. Terima kasih banyak-banyak pada YB Rahman dan juga pada pihak Mitra untuk atas bantuan. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.